இலங்கை சிறைபிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அமைச்சர் OS மணியனை முற்றுகையிட்டு மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த மீனவர்கள் 17 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டனர். அவர்களது குடும்பத்தினரை அமைச்சர் OS மணியன் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். அப்போது மீனவர்கள் சிலர் இலங்கை சிறைபிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அமைச்சர் OS மணியனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு போட்டுக்கு வந்து ஒரு பாசத்தை இருப்பான ஒரு போட்டுக்கு மீன் எடுக்கிறதுக்கு நான் வந்து உள்ள சூழ்நிலைக்கு நல்ல வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கு வந்து தரங்கட்ட போய் நிக்கிறேன். அப்படி இருக்க சூழ்நிலைக்கு 2 வருஷமா வந்து போட்டு பிடிபட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமும் வரல. போட்டு வந்து வர வைக்கிறதுக்கு பல முறை வந்து முதலமைச்சரையும் பார்த்தாச்சு, இல்லை உங்களையும் பார்த்தாச்சு, ஆபீசர் எம்எல்ஏ எல்லாரையும் பார்த்தாச்சு. இது வரைக்கும் எந்த தகவலும் வரல, இது வரைக்கும் எந்த இதுவுமே வரல. இலங்கை சிறைபிடித்து வைத்துள்ள படகுகளை மீட்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு இல்லை என்றும் மத்திய அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் OS மணியன் தெரிவித்தார். படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மத்திய அரசு தான் இதுக்கு காரணம். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அந்த உடைமைகள் அங்கே படகுகள் இருக்கிறது. சேதப்பட்டிருந்தாலும் கூட சிதறியிருந்தாலும் கூட படகுகள் இருக்கிறது. அந்த படகுகள் மைய அரசு கிடைக்காது என்று சொல்லிவிட்டால் அதற்கான பரிகாரத்தை மாநில அரசு எடுக்கும்.